வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். லீனா கேக் அண்ட் லேயோ டெக்கோ கொண்டாட்ட வேளைகளில் அலங்காரங்களுக்கு உத்தரவாதமாய் வகை வகையாய் மண்டப அலங்காரங்கள். அழகிய சிந்தனையோடு உங்கள் கற்பனைகளுக்கு அலங்காரங்களில் வடிவம் கொடுப்பவர்கள் லேயோ டெக்கோ. இன்னும் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், நிச்சயதார்த்த விழாக்கள், பூப்புனித நீராட்டு விழா, திருமண வைபவங்கள், இன்னும் பிற கொண்டாட்டங்களில் உங்கள் ரசனைக்கு அமைவாக கேக் வகைகளையும் செய்து பெற்றுக் கொள்ளலாம். லீனா கேக் சர்வீஸ். உங்கள் வீட்டு கொண்டாட்டங்கள் அலங்காரத்தில் அழகாய் மிளிரவும் விதவிதமான டிசைன்களில் கேக்குகளை செய்து பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் நாட வேண்டியவர்கள் லீனா கேக் மற்றும் லேயோ டெக்கோ. தொலைபேசி 06 15 17 32 36. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் செலே சட்டத்தின் முன்னிலையில் இருந்து தப்பிப்பதற்காகவும் விசாரணைகளை திசை திருப்புவதற்காகவுமே உண்ணா நோன்பு என்ற போலி நாடகத்தை அரங்கேற்றினார் என ஜனபெலய கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதர்சன கண்ணங்கர குற்றம் சாட்டினார். கொழும்பு பொருளை NM பெரேரோ கேந்திர மத்திய நிலையத்தில் நடைபெற்ற ஜனபெலய கூட்டமைப்பின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சுரேஷ் செலே கடந்த ஜூன் மாதம் 6ஆம் திகதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்தவாறே ஒரு உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரியான ஷானி அபயசேகர உள்ளிட்ட அதிகாரிகளை உடனடியாக விசாரணை பொறுப்புகளில் இருந்து நீக்க வேண்டும் மற்றும் தங்களை புலனாய்வு பிரிவின் காவலில் இருந்து நீக்கி உடனடியாக விளக்கமறியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த போராட்டம் திட்டமிடப்பட்டது. சுரேஷ் செலே கைது செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக உதய கம்மன்பில, விமல் வீரவங்ச மற்றும் சரத் வீரசேகர உள்ளிட்ட குழுவினர் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுத்த போராட்டமும் மிக குறுகிய காலத்தில் மக்கள் ஆதரவின்றி தோல்வியில் முடிவடைந்தது. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கமோ அல்லது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளோ இவ்வாறான எந்தவித அரசியல் அழுத்தங்களுக்கும் பணியவில்லை. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுரேஷ் செலேயை கடந்த சில வாரங்களாக விசேட வைத்தியர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் தீவிர உடலியல் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தினர். இந்த மருத்துவ பரிசோதனைகளின் உத்தியோகபூர்வ முடிவுகளின் மூலம் அவர் உண்மையாக உண்ணாவிரதம் இருக்கவில்லை என்பதும் அது முற்றிலும் போலியான ஒரு நாடகம் என்பதும் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மருத்துவ குழுவினரால் உண்மை வெளிக்கொண்டு வரப்பட்ட நிலையிலேயே வேறு வழியின்றி தனது உண்ணா நோன்பு போராட்டத்தை அவர் அவசரமாக கைவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு போன்ற படுகொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதான குற்றவாளியான சுரேஷ் செலே தான் குற்றமற்றவர் என நிரூபிப்பதற்கு தேவையான சாட்சிகளை வழங்க முன்வருவதில்லை. மாறாக விசாரணைக்கு இன்றியமையாத சான்றுகள் அடங்கிய அவரது தனிப்பட்ட கணினியின் கடவுச்சொல்லை கூட அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்க மறுத்து சட்டத்தை ஏமாற்ற முற்படுகின்றார். உண்ணாவிரதம் என்ற பெயரில் இவ்வாறான விசித்திரமான நாடகங்களை அரங்கேற்றி தப்பிக்க முயலும் சுரேஷ் செலே போன்றவர்களின் தந்திரங்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கும் அரசியல் சக்திகளின் சூழ்ச்சிகளுக்கும் நாட்டு மக்கள் இனிமேலும் ஏமாறப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு மாதவனை பகுதியில் விவசாய பயிர் செய்கைகளுக்காக கால்நடைகளின் மேய்ச்சல் தரைகள் உளவுபடுத்தப்பட்டு சேதமாக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி கால்நடை வளர்ப்பு பண்ணையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பண்ணையாளர்களின் கூற்றுப்படி செவ்வாய்க்கிழமை அன்று அப்பகுதிக்கு சென்ற சில அயல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிங்கள விவசாயிகளுடன் பதற்றமான நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் கத்திகளுடன் வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்வதற்காக மயிலத்தமடு பண்ணையாளர்கள் சிலர் கரடியனாறு காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். எனினும் தங்களது முறைப்பாட்டை கரணியனாறு காவல்துறையினர் ஏற்க மறுத்ததுடன் சம்பவம் தொடர்பில் மயிலத்தமடு காவல்துறையினருக்கும் தாங்களே அறிவிப்பதாக கூறி தங்களை திருப்பி அனுப்பியதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து இந்த விடயம் தொடர்பில் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்ய முயன்ற போது தங்களை திருப்பி அனுப்பிய காவல் அதிகாரிகளின் பெயர் மற்றும் தகட்டு இலக்கம் போன்ற விவரங்கள் வழங்கப்பட்டால் மட்டுமே மேலதிக நடவடிக்கை
எடுக்க முடியும் என அங்கிருந்த அதிகாரி தெரிவித்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் 1/7/2026 அன்று மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்கள் சங்க தலைவர் இந்த சம்பவங்கள் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட செயலக செயலாளருக்கு நேரில் சென்று விரிவான விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. தற்போது நிலவி வரும் கடுமையான வறட்சி காரணமாக கால்நடைகளுக்கான குடிநீர் மற்றும் மேய்ச்சல் வளங்கள் கடுமையாக குறைந்துள்ள நிலையில் மேய்ச்சல் நிலங்கள் விவசாய நடவடிக்கைகளுக்காக அத்துமீறி செயற்பட்டு சேதப்படுத்தப்படுவது பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை மேலும் பாதிக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் இந்த நடவடிக்கைகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்ற முயற்சிகளுடன் தொடர்புடையவை என்றும் சில அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இதற்கு இருப்பதாக உள்ளூர் மக்களிடையே கவலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்பிட்டி இன்புன் தீவு கடல் பகுதியில் இலங்கை கடற்படையினர் நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 9,35,000 போதை மாத்திரைகளுடன் டிங்கி படகு ஒன்றையும் சந்தேக நபர் ஒருவரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். வடமேற்கு கடற்படை கட்டளையகத்தைச் சேர்ந்த இலங்கை கடற்படை கப்பலான விஜயவால் கட்பிட்டி இன்புன் தீவு கடற்பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. போதை மாத்திரைகள் அவ்வேளை கடலில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தேகத்திற்கிடமான ஒரு டிங்கி படகை ஆய்வு செய்த போது அதில் போதை மாத்திரைகள் வைக்கப்பட்டிருந்தவை கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்பிட்டி குரக்கன்கேர பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்தேக நபர் கைப்பற்றப்பட்ட டிங்கி படகு மற்றும் போதை மாத்திரைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் காவல் நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மறைந்த ஈரானின் உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கின் போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவுடனான மோதலின் ஆரம்பத்தில் ஏவப்பட்ட ஏவுகணையின் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். எதிரி படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு பல மாதங்களாக தள்ளி போய் வருகின்றது. இந்த நிலையில் ஜூலை 4ஆம் தேதி தெஹ்ரானில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு அதிகாரப்பூர்வமாக தொடங்குகின்றது. ஹோம் மற்றும் ஈராக் வழியாக சென்று மறைந்த தலைவரின் சொந்த ஊரில் ஜூலை 9ஆம் தேதி அடக்கம் செய்யப்படுவதுடன் இறுதிச் சடங்கு நிறைவடைகின்றது. இந்த நிகழ்வுகளை முன்னிட்டு ஈரான் நாடு முழுவதும் பெரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லாவின் இறுதிச் சடங்கை முன்னிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதில் ஈரானின் எதிரிகள் இந்த நேரத்தில் தவறான கணக்கீட்டில் ஈடுபட வேண்டாம். நாட்டிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல்களோ ஆக்கிரமிப்போ நடத்தப்பட்டால் பலத்த பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. புதன்கிழமை ஈரான் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த புதிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய தலைவராக மொஜ்தபா ஹமேனி பொறுப்பேற்பதில் இருந்து அமெரிக்க படைகளின் முக்கிய குறியாக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய உலகளாவிய பாதுகாப்பு வங்கியை தொடங்குவது தொடர்பான திட்டத்தை அறிவிக்க கனடா தயாராகி வருகின்றது. புதிய உலகளாவிய பாதுகாப்பு வங்கியின் சுமார் 10 நிறுவன நாடுகளை அடுத்த வாரம் துருக்கியில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் அறிவிக்க கனடா திட்டமிட்டுள்ளது. கனடாவின் தலைமையின் கீழ் அமையும் இந்த DSRB திட்டம் நடுத்தர நாடுகளின் பாதுகாப்பு வலிமையை கூட்டுவதோடு அதன் உறுப்பு நாடுகளுக்கான நிதி கிடைப்பதையும் உறுதி செய்வது ஆகும். அமெரிக்காவின் தலைமையிலான கூட்டமைப்பு பிளவுபட்டு வருவது மற்றும் மாறி வரும் அடுத்தடுத்த உலகளாவிய சூழ்நிலை ஆகியவற்றை எதிர்கொள்வதற்கான முக்கிய உத்தியாக கனடா இதனை முன்னெடுத்து உள்ளது. புதிய உலகளாவிய பாதுகாப்பு வங்கியின் நோக்கத்தை நிறைவேற்ற 133 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை திரட்ட DSRB திட்டமிட்டுள்ளது. இதற்கான உறுப்பு நாடுகளை இறுதி செய்வதற்கான கடைசி காலக்கெடுவாக துருக்கியில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டை கனடா அரசு நிர்ணயித்து இருப்பதாக கனடாவின் வணிக மேம்பாட்டு வங்கியின் CEO இசபெல் ஹூசன் உறுதிப்படுத்தியுள்ளார். தொடக்கத்தில் இந்த DSRB திட்டத்தில் கனடாவை தவிர ஐரோப்பிய நாடுகள் மட்டுமே உறுப்பினராக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடிகின்றது. இது நல்ல திட்டமாக கருதினாலும் உறுப்பு நாடுகள் வழங்க வேண்டிய மூலதன உறுதிமொழி ஆகியவை குறித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அது நிறைவடைந்த பிறகே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்றும் ஹூடன் கருத்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.